இட்லி ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நம்ம இட்லி தோசைக்கெலாம் வந்து மாவு செய்யும்போது அரிசி ஊற வச்சு உளுந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடிமேடாக பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து சீக்கிரமாக முடியும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இட்லி போலவே இந்த இட்லியும் ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு இட்லி அரிசி யூஸ் பண்ணுங்கள். கடைகளில் இட்லி ரைஸ்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இட்லி அரிசி வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இட்லி அரிசி யூஸ் பண்ணால் தான் இந்த இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த அரிசியை நல்லா தண்ணி ஊற்றிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நம்ம இந்த மாவு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு தான் சாப்பிட போகிறோம். அதனால் நல்லா வாஷ் பண்ணிடுங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சன்னியில் இது போல் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிருங்க. வடித்த அரிசியை இது போல் ஒரு க்ளீனான வெள்ளை கிளாத்தில் இது போல் மாற்றிட்டு இது போல் பரத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. உங்களால் வெயிலில் காய வைக்க முடியும்னா நீங்கள் வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது 1/2 கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. முழு உளுந்து தான் எடுக்கணும், உடைச்ச உளுந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கணும். உளுந்தோட கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. உளுந்தோட கலர் சேஞ்ச் ஆகிருச்சுன்னா இட்லியோட கலரும் நல்ல ஒயிட் கலரில் வராது. அதனால் கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். அடுத்து இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெள்ளை அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் இட்லியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ உளுந்து ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு, வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் முழுமையாக ஆற வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா கலர் சேஞ்ச் ஆகும், ரொம்ப சூடாயிரும். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்ததுனால நம்ம கையில் தொடும்போது கூட லேசாக தான் சூடு இருக்கும். அந்த மாதிரி பார்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இது முழுமையாக ஆறட்டும். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுருங்க. ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் நம்ம காய வச்சுருந்த அரிசி நல்லாவே காஞ்சிருச்சு, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது, நல்ல உதிரியாக இருக்குது. இப்போ இந்த அரிசியை ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. என்ன தான் காஞ்சிருந்தாலும் அரிசியில் கொஞ்சமாக அந்த தண்ணி இருக்கும், அதனால் இது நல்லா வறுத்துருங்க. அப்போ தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது கெட்டு போகாமல் இருக்கும். உளுந்து போலவே தான் அரிசியும், கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கையில் தொட்டு பார்க்கும்போது நல்ல மிதமான சூடு தான் இருக்கணும். அதிகமாக வறுத்துட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும், இட்லி அந்தளவுக்கு நல்லா வராது. இப்போ அரிசியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது போல் நல்லா பரத்தி விட்டு ஆற வச்சுருங்க. ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு ஆற வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போ அரிசி நல்லாவே ஆறிடுச்சு. கையில் தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட சூடு இருக்காது. இப்போ இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியை ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடக்கூடாது. பார்க்குறதுக்கு ரொம்ப பொடியான ரவை மாதிரி இருக்கணும். நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னாலே தெரியும். அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு. நம்ம நார்மல் அரிசி மாவு மாதிரி இல்லை, கொஞ்சம் குருணையாகவே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிட்டிங்கன்னா இட்லி வந்து கொஞ்சம் ஹார்டாக வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மற்ற மாவுகளையும் அரைச்சி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்த உளுந்து அவல் இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல நைஸாக இருக்கணும். நம்ம அரிசி வந்து குருணையாகவே அரைச்சி எடுத்தோம், ஆனால் இந்த உளுந்த மாவு நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும். இது எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கோ அந்த அளவுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இதை நம்ம இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதில் கப்பிகள் ஏதாவது இருந்ததுன்னா மறுபடிக்கும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த கப்பிகளை கொஞ்சம் கூட சேர்த்துடக்கூடாது. எவ்வளோ கப்பி மீந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த உளுந்த மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இட்லி ப்ரீமிக்ஸ் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவில் கொஞ்சம் கூட சூடு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் சூடு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த இட்லி ப்ரீமிக்ஸ் வச்சு நம்ம எப்படி இட்லி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க இட்லி ப்ரீமிக்ஸ் மாவை சேர்த்துருங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஒருவேளை கட்டிகள் ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த மாவை அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிங்கன்னா கரெக்டான மாவு கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிடைக்கும். இல்லை உங்களால் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ண முடியும்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவு நல்லா ஃப்ளஃபியாக இது போல் இருக்கணும். நம்ம கிரைண்டரில் ஆட்டின மாவு போல் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க போகிறோம். நீங்கள் இந்த ப்ரீமிக்ஸ் மட்டும் தயார் பண்ணி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். எப்போலாம் உங்களுக்கு இட்லி செய்யணுமோ அன்றைக்கி முந்தின நாள் நைட் வந்து இது போல் மாவு கரைச்சி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதும் இட்லி செய்யலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு இது ஒரு 8 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஓவர் நைட் வச்சுருங்க. இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்ல சாஃப்டாக இருக்குது. இட்லியும் அதே போல் ரொம்பவே சாஃப்டாக வரும். அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவில் இருந்து இது போல் இட்லி ஊற்றிக்கோங்க. நம்ம நார்மலாக எப்படி இட்லி செய்வோமோ அதே மெத்தடில் தான் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வர ப்ராசஸ் எல்லாமே. அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற்றி வச்சுருக்க இட்லி தட்டை இதில் வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இட்லி நல்லா சுட சுட கம கமன்னு தயாராகிருக்கு. இப்போ இந்த இட்லி ரொம்பவே சூடாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம வந்து டிமோல்டு பண்ணக்கூடாது, உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் டிமோல்ட் பண்ணிடுங்க. நம்ம நார்மலாக கிரைண்டரில் மிக்சிலலாம் அரிசி ஊற வச்சு அரைச்சா எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான இட்லி செய்வோமோ அதே அளவு சாஃப்டான இட்லி, டேஸ்டியான இட்லி இந்த ப்ரீமிக்ஸ் வச்சும் பண்ண முடியும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா அப்படியே பஞ்சு போல் இருக்குது. இந்த இட்லி கூட நீங்கள் என்ன வகையான சட்னி வச்சு சாப்பிட்டாலுமே பக்காவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த ரெசிபி வந்து பேச்சுலர்ஸ்க்கு, ஒர்க்கிங் உமன்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.